அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் நடக்காதான்னா இல்லை, அதுக்கு முன்னாடி நீங்கள் எஃபர்ட் எடுங்க. ஒரு விஷயத்தை ஒரு 2 தடவை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பு ஜூனுக்குள்ளே உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த காலங்களில் நீங்கள் நிறைய படிப்பதற்கான வாய்ப்பு, நிறைய தேடுதல் என்பது பெரிய லெவலில் வச்சுங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லா விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கும். அது இல்லாமல் லைஃப்பில் நீங்கள் யாரையாவது நம்பி இருக்கீங்க, யாரெல்லாம் நம்பிக்கைக்குரியவங்களாக நினைக்கிறீங்க, அவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நிறைய உண்டு. மற்றவங்களுடைய அட்வைஸ் யாரும் சொன்னாங்கன்னா பொறுமையாக கேளுங்க. மற்றவங்க சொல்கிறத கேட்காம அசால்ட்டாக இருக்காதீங்க. ஏன்னா இந்த ஜூன் வரைக்கும் இறைவன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க. இது அத்தனையும் இந்த ஜூன் வரைக்கும் 2026 வரைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு பக்கம் உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. அது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக வீட்டில் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுயதொழில், நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பண்ணுறீங்க அல்லது இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது இப்போ எல்லாமே ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்குது, அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு ஜூன் வரைக்கும் நல்ல பெனிஃபிட், உங்களுடைய பிஸ்னஸில் லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இல்லையான்னா தொழிலில் சின்ன சின்ன தகராறு இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றத்திற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த காலங்களில் இருக்குது. அது மட்டுமல்ல, ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் லைஃப்பில் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஜூனுக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. இந்த ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் ஏதாவது அதர் ஸ்டேட் போகணுன்னு நினைக்கிறவங்க அல்லது அதர் கண்ட்ரி போகணுன்னு நினைக்கிறவங்க அல்லது பெரிய லெவலில் அப்ராடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு அல்லது ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய லெவலில் இருக்குது.